இரண்டாவதாக மதீனா முனவருடைய ஹுத்பா, இந்த ஹுத்பா ஷேக் அப்துல் முஹ்சின் காசிம் ஹஃபிதுல்லாஹ் எழுதினார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு விதண்டாவாதம் புரிகின்ற, மனம் முரண்டாக செயல்படுகின்ற, இறைவனோடு குதர்க்கம் தர்க்கம் புரிகின்றவர்களுக்கு இறைவன் அல்லாஹ் பதில் அளிக்காமல் இருந்ததற்கான நுட்பம் என்ன, அதற்கான காரணம் என்ன. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் முஸ்லிம்களை அல்லாஹ் இடையார்களுக்கு சொரிந்த மிக பெரும் அருள் பாக்கியம்தான் தூதுவர்களை, தீர்க்கதரிசிகள், நபிமார்களை அனுப்பியது. எனவே மக்களுடைய வெற்றி ஈடேற்றம் இம்மை மறுமையிலே நபிமார்களுடைய வழிகளில் வாழ்வது மூலம் இருக்கிறது. எப்பொழுதுமே நல்லது கெட்டதை அறிய முடியாது தெளிவாக நபிமார்கள் புறமிருந்தே அன்றி நபிமார்கள் தான் அதை காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தி ஒருபோதும் நபிமார்களுடைய வழிகாட்டுதல் மூலம் நமக்கு கிடைக்கும். எனவே கட்டாயம் இப்படியான நபிமார்கள், ரசூல்மார்கள், இறை தூதர்களின் பக்கம் தேவை இன்றியமையாதது. அது உண்மையில் உடம்புக்கு உயிர் தேவை எந்த அளவு முக்கியமோ அதை விட ஒரு படி மேலே அது அவசியமானது. பூமி எப்பொழுதுமே தூதுத்துவத்தை மையமாக கொண்டுதான் அமையப்பட்டிருக்க. தூதுத்துவம் என்ற அல்லாஹ்வுடைய இறை அந்த தூதர்களுடைய வருகை இல்லாமல் இருந்தால் பூமியில் உள்ளவர்களுக்கு ஒரு ஸ்திரப்போக்கு இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறுபட்ட குர்ஆன் வசனங்கள் மூலம் ரசூல்மார்களை உண்மைப்படுத்தி அல்லாஹ் குர்ஆனிலே விவரித்திருக்கிறான். முன்னோர்களான நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், ஆத் கூட்டம், சமூத் கூட்டத்தார்களுடைய, அதுக்கு பின்னால் வாழ்ந்தவருடைய செய்திகள் உங்களுக்கு வரவில்லையா? அவர்களுடைய எண்ணிக்கை எப்படி, அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவர்களிடம் தூதுவர்கள் வந்தார்கள் தெளிவான அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு. இப்ராஹிம் 9வது வசனம். ஆயாத்துகள் மிக தெளிவான அத்தாட்சிகள் வந்திருக்கின்றன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக. உண்மையிலே ஏனைய நபிமார்களை விட, நபிமார்கள் விடயத்தில் வந்த ஆயத்துகளை விட, இறங்கிய ஆயத்துகளை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தில் இறங்கிய ஆயத்துகள் அதிகம். நாங்கள் எங்களுடைய அத்தாட்சியில் அவர்களுக்கு நாங்கள் காட்டுவோம் ஆகாயங்களிலே, அதேபோல் அவர்களுக்குள்ளும் பல அத்தாட்சிகளை நான் காட்டுவோம். அவர்களுக்கு இது உண்மை, நபி அவர்கள் உண்மையான நபி, உண்மையான வேதம் இது என்று தெளிவாகுவதற்காக வேண்டி. ஃபுஸ்ஸலத் 53வது வசனம். அதேபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வெளிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அதிகமான முஷ்ரிக்கீங்கள், இணை வைப்பாளர்கள் பல வேண்டுகோள்களை வேண்டிக் கொண்டார்கள், பல குறுக்கீடுகளை செய்தார்கள், பல விடயங்களை முன்வைத்தார்கள், பல விடயங்களை பெருமை அகங்காரத்தின் மூலமாக கற்பனை செய்தானாக உருவாகி கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு விசேஷமாக ஒரு வேதம் இறக்கப்பட்டால் நாங்கள் அதை மன தூய்மையோடு பின்பற்றுவோம் என்றார்கள், இறக்கப்பட முன்னால். அப்பொழுது இறக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு முன்னோர்களை பற்றிய தகவல் இருந்தால் நாங்களும் தூய அடியார்களில் ஆகிவிடுவோம், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை ஆகிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இறங்கிய பிறகு அதை நிராகரித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அந்த நிராகரிப்புடைய தண்டனை தெரிய வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சாஃபாத் 167 முதல் 170 வசனம் வரைக்கும். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி அவருடைய அற்புதங்களை அவர்கள் கண்டபடி சொன்னார்கள், இந்த குர்ஆன் ஒரு கண்ணியமான, ஒரு கௌரவமான மனிதருக்கு இறங்கி இருக்கலாமே, சாதாரண நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இறங்கி இருக்கிற கௌரவமான பெரிய அந்தஸ்தில் உள்ள சமூகத்தில் முக்கிய ஒரு பிரமுகருக்கு இறக்கப்பட்டிருக்கலாமே என்றார்கள். அதனால் அந்த குர்ஆன் மகத்தான ஒரு கண்ணியமான ஒரு மனிதருக்கு இறங்கி இருக்கலாமே என்று அந்த குர்ஆனை அவர்கள் புறக்கணித்தார்கள். ஸுஹ்ரூஃப் 31வது வசனம். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு விட்ட சவால்களை, எப்படி இது போன்ற ஒரு குர்ஆனை உங்களால் உருவாக்க முடியுமா, அல்லது இது போன்ற ஒரு சில பகுதியை உருவாக்க முடியுமா என்று வேண்டிக் கொண்ட பிறகு அதை அவர்களால் அந்த சவாலை முறியடிக்க முடியாத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார்கள், இந்த குர்ஆன் வேறொரு மூலம் மாற்றப்பட்டிருக்கலாம், இந்த மாற்றப்பட்டு வேறொரு இதற்கு பகரமாக வேறொரு வேதத்தை இறக்கலாமே என்று அல்லாஹ்விடம் நபியோடு வேண்டிக் கொண்டார்கள். அதாவது எங்களை சந்திப்போம் என்ற பயம், அச்சம், ஆதரவு இல்லாதவர்கள், நிராகரிப்பாளர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆன் அல்லாத வேறொன்றை எங்களை கொண்டு வாருங்கள், அதை மாற்றித்தாருங்கள். சொல்லுங்கள் நபியே, எனக்கு என் சுய இஷ்டப்படி இந்த குர்ஆனை மாற்றி அமைக்க முடியாது, வேதத்தை என்னுடைய இஷ்டப்படி மாற்ற முடியாது. யூனுஸ் 15வது வசனம். எனவே அதே போன்று அது நபியர்களுக்கு மாற்றுவதற்கு உரிமை கிடையாது என்று புரிந்த பொழுது குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டம் கட்டமாக இறங்குவதை கண்ட பொழுது முழு குர்ஆனும் ஒட்டுமொத்தமாக ஒரேடியாக இறக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். கட்டம் கட்டமாக அவருடைய குதர்க்கமும் விவாதங்களும் வளர்ந்து கொண்டே சென்றது. காபிர்கள் சொல்கிறார்கள், இந்த குர்ஆன் ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டிருக்க கூடாதா, முழு வசனங்களும் ஒரே தடவையாக இறக்கப்பட்டிருக்க கூடாதா. ஃபுர்கான் 32வது வசனம். அதுக்கு பின்னர் இன்னும் அகங்காரம் மமதையிலே மூழ்கி அவர்கள் இன்னும் வானத்தின் பக்கம் ஏறி செல்வதற்கு ஏதாவது ஏணிப்படிகள் எங்களுக்கு நபியவர்கள் ஏறி செல்ல வேண்டும், நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஒவ்வொருவர்களும் தனித்தனியான வேதம் இறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனி வேதம். ஒவ்வொரு மனிதரும் தனக்கண்டு தனியான விரிவான ஒரு ஏடு இறக்கப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் சூரா முத்தஸ்ஸிர் 52வது வசனத்திலே சொல்கிறான். முஜாஹிர் சொல்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேதம் இறக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடமிருந்து தனித்தனி வேதங்களை எடுத்து தருமாறு வேண்டிக் கொண்டார்கள் என்பது அவருடைய கருத்து. எனவே அதையும் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனுடைய அற்புதத்தை கொண்டு பலப்படுத்தி இருக்கான் என்பதை அவர்கள் உறுதியாக அறிந்த பொழுது
வேண்டுமென்று மனமுரண்டாக அதை புறக்கணிக்க எதிர்க்க ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இந்த இவருக்கு ஒரு மலக்கு உதவிக்கு இறக்கப்படக்கூடாது, அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டும் இந்த குர்ஆன் எங்கள் மீது இந்த குர்ஆனோடு எங்களுக்கு மலக்குமார்கள் இறங்கக்கூடாத தொடராக, எனவே எங்கள் மீது மலக்குமார்கள் தொடராக ஒருவர் பின் ஒருவராக இறங்கி எப்பொழுதுமே கூட்டம் கூட்டமாக மலக்குமார்கள் எங்களிடம் நேரடியாக வர வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வானவர்கள் சான்று பகர வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். எனவே பெருமையாக இறைவனை நிராகரித்து அகங்காரமாக நடந்து கொண்டார்கள். எப்பொழுதுமே ஒன்று வந்தால் அதுக்கு மாற்றமாக இன்னும் ஒன்றை கேட்பது, அதை அவர்களை முறியடிக்க முடியாத பொழுது இன்னும் ஒன்றை வேண்டுவது என்று தொடர்ந்து கொண்டே இருந்தது. எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், எப்பொழுதுமே எந்த துணையும் இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூதர் என்று இவர்களிடம் வந்து சொல்ல வேண்டும், மலக்குமார்களோடு இவர்கள் பேச வேண்டும், அல்லது நபி அவர்கள் நேரடியாக பேச வேண்டும். நாங்கள் ஈமான் சரியான விளக்கம் இல்லாதவர்கள் நாங்கள் எங்களோடு அல்லாஹ் நேரடியாக பேச வேண்டும், மலக்குமார்கள் அல்ல அல்லாஹ் இறைவன் தங்களோடு நேரடியாக பேச வேண்டும் என்று கூறுகிறார்கள். எங்களோடு இறைவன் நேரடியாக அல்லாஹ் பேசக்கூடாதா என்று அவர்கள் பேசுகிறார்கள். நபி அவர்களோடு இல்லாமல், நபி அவர்களை மத்தியஸ்தராக இல்லாமல் நேரடியாக எங்களோடு பேச வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொன்றையும் நேரடியாக கண்கூடாக அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை அல்லாஹ் நேரடியாக வந்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டார்கள். அல்லது நாங்கள் என்னுடைய இறைவனை பார்க்க வேண்டும் என்றார்கள். ஃபுர்கான் 21 வசனம், மேலே பக்கரா 118 வசனம். அதுக்கு பின்னால் தற்பெருமை கொண்டு அவருடைய ஈமான், ரசூல் ஸல்லல்லாஹு ஈமானை மலக்குமார்கள் ரசூல் ரிசாலத்தை தூதுத்துவத்தை தங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களிடத்தில் ஒரு அத்தாட்சி வந்தால் சொன்னார்கள், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எங்களுக்கு கொடுக்கப்படாத வரை நாங்கள் இதை விசுவாசிக்க மாட்டோம் என்றார்கள். அந்நாம் 120. எனவே அல்லாஹ் மறுப்பு தெரிவித்தான், அல்லாஹ்வுக்கு தெரியும் தூதுத்துவத்தை எங்கு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது, தூதராக யாரை அனுப்ப வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் பதில் கொடுத்தான். அந்நாம் 124. எனவே பொதுவாக இப்படியான மார்க்க ரீதியான கற்பனைகளும் யூகங்களும் அவர்களை பலகீனப்படுத்திய பொழுது, இயலாமலான பொழுது, எப்பொழுதும் உலக ரீதியான லௌகிக ரீதியான விடயங்களை நபியவர்களை இயலாமலாக்குவதற்கு முனைந்தார்கள், சவாலாக முன்வைத்தார்கள். எப்பொழுதுமே அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது ஒரு வறண்ட பயிர் பச்சைகள் இல்லாத பூமியில், விவசாய பயிர் நிலங்கள் இல்லாத, பயிர் பச்சைகள் இல்லாத ஒரு பூமியில் இருக்கும் பொழுது திடீரென்று ஈச்சம்பழ தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள் உருவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆறுகள், இந்த பூமியிலே ஆறுகள் வீரிட்டோட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எப்பொழுதுமே நபியவர்கள் ஸல்லல்லாஹு அன்றாடம் கிடைத்து சாப்பிட்டு வாழக்கூடிய காலத்தில் இப்படியான துனியாவுடைய அமைப்பிலே சில செழிப்புகளை ஒரே அடியாக எதிர்பார்த்தார்கள். அவருக்கு தங்க வீடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். அவருக்கு உங்களுக்கு ஏதாவது மாணிக்க மரகதங்கள் வைடூரியங்களால் தங்கம் வெள்ளி போன்ற பெருமதியான பொருட்களால் வீடு அமைந்திருக்க கூடாதா என்று வேண்டார்கள். சூரா 93. எனவே அதே போன்று வானத்திலிருந்து பெரும் பொக்கிஷங்கள் அவருக்கு கொட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவுடைய விசேஷமான நல்ல ஒரு ஆடம்பரமான நிலையில் நீங்கள் வாழ வேண்டுமே என்று எதிர்பார்த்தார்கள். அப்படியெல்லாம் உலகளாவிய ரீதியான நபியவர்களை முடக்குவதற்கும் மட்டம் தட்டுவதற்கு முன்வந்தார்கள். அப்படி கேட்டு அவர்களோடு சவால் விடுவதற்கு முன்வந்தார்கள். எனவே எங்கள் பூமியில் நல்ல ஆறுகளை, நீரூற்றுகளை ஓடவிட்டால் தான் ஈமான் கொள்வோம். அப்படி அதுவும் நடக்காத பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிக் கொண்டார்கள், சரி அப்படி என்ன நீங்கள் சொல்கின்ற வேதனையை இறக்கி காட்டுங்களே, நீங்கள் சொல்கின்ற இறைவனுடைய வேதனையை, எங்களுக்கு கடுமையான தண்டனை, நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு வாருங்கள், இறக்கி வையுங்கள் என்றெல்லாம் அன்ஃபால் 32 சொல்கிறார். அதே போன்று அவர்கள் எப்பொழுதுமே தங்களுக்குள் ஏமாந்து கொண்ட விடயங்கள் தான் அவசரப்பட்டு வேதனை கேட்பது, அவசரப்பட்டு வேதனையை அவர்கள் வேண்டுகிறார்கள். ஹஜ் 47. அதே போன்று 2 வகையான வேதனைகளை கேட்டார்கள். ஒன்று வானத்திலிருந்து ஒரு பகுதி, வானத்தை கீழே இறக்க வேண்டும், வானத்திலிருந்து துண்டு கீழே இறக்கப்பட வேண்டும், அவர்கள் அழிக்க வேண்டும். வானங்கள் நீங்கள் நினைப்பது போன்று எங்கள் மீது அந்த வானத்துடைய ஒரு துண்டை நீங்கள் கீழே இறக்குங்கள், இறக்கி எங்களை தண்டியுங்கள், அழியுங்கள். அதே போன்று கல்மலை பெய்ய வேண்டும், மழை பொழிவது போன்று கற்கள் அவர்கள் மீது பெய்ய வேண்டும். அவர்கள் சொன்ன இது உண்மையாக இருந்தால் எங்கள் மீது கல்மலை பொழிய வையுங்கள், கல்மாறி பொழிய வையுங்கள். அன்ஃபால் 32. அப்படியெல்லாம் விவாதம் புரிந்தார்கள், குதர்க்கமாக பேசினார்கள். அதே போன்று இவர்களுடைய வேண்டுகோள்கள் பதிலளிக்கப்பட தாமதிக்கும் பொழுது, வேண்டுகோள்கள் பதில் கிடைக்காத பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிகாச செய்யக்கூடியவர்களாக, ஏன் தாமதிக்கிறது, ஏன் பதில் வரவில்லை, நீங்கள் உங்களுடைய புறத்தால் உருவாக்குகிறீர்களா என்றெல்லாம் கேட்பார்கள். அப்படி உங்களிடம் ஏதாவது அத்தாட்சிகள் நீங்கள் அவர்களிடம் கொண்டு போகாவிட்டும் சொல்வார்கள், நீங்கள் சில வேலையை தேர்ந்தெடுத்து உருவாக்கி கொண்டு வந்திருப்பீர்கள், சொல்லுங்கள் நபியே, நான் எனக்கு இறை செய்தியாக எது அறிவிக்கப்படுகிறதோ இறைவனிடமிருந்து அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுகிறேன், பின்பற்றுகிறேன், என்னுடைய இஷ்டப்படி எதுவும் நான்
உருவாக்குவது கிடையாது. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயாத்துகள் அத்தாட்சியில் இறக்குவதற்கு சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அது நபியவரிடம் எந்த அதுக்குரிய உரிமைகள் கிடையாது. சொல்லுங்கள் நபியே, நிச்சயமாக ஆயாத்துகள் அத்தாட்சிகள் வசனங்கள் அல்லாஹ்விடமிருந்து வருகின்றன. அன்கபூத் 50 வசனம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் எந்த உரிமையும் படைப்புரிமைகள் கிடையாது. எந்த ரசூலுக்கும் ஒரு ஆயத்தை அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உருவாக்க முடியாது, கொண்டு வர முடியாது. ராத் 38வது வசனம். அதே போன்று அவருடைய கற்பனைகள் யூகங்களை அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்து அதை நிறைவேற்ற இறைவன் கவனம் செலுத்தவே இல்லை. அவர்களுடைய விடயங்கள் எல்லாம் புறக்கணித்தான். நிச்சயமாக சொன்ன நிச்சயமாக அல்லாஹ் அத்தாட்சிகள் இறக்க சக்தி உள்ளவன் என்றாலும் அவர்களில் அதிகமானவர்களுக்கு அது அந்த விளக்கம் கிடையாது, அதை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை. 40 வசனம். அதே போன்று அவர்கள் அத்தாட்சிகளை கேட்டாலும் இறக்கி வைத்தாலும் அதை அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். அவர்கள் ஏதோ விதண்டாவாதத்தை கேட்கிறார்கள். முன்னோர்களும் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்தான், ஆனால் ஈமான் கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. எனவே அவருடைய அழிவுக்கு அது காரணமாக அமைந்தது. அடியோடு அழிக்கப்பட்டார்கள். எனவே சொல்கிறார்கள், முன்னே நபிமார்கள் ரசூமார்கள் முன்னோர்கள் ரசூமா அனுப்பப்பட்டது போன்ற ஒரு ஆயத்தை நீங்கள் எங்களிடம் அவர் கொண்டு வரட்டும். அப்படி வந்தும் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அப்படியான ஈமான் கொள்ளாத சமூகத்தை, ஊரார்களை, கிராமவாசிகளை நாம் அழித்திருக்கிறோம். அம்பியா 5-6 வசனங்கள். அதே போன்று ஹவாரியுங்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த சிஷ்யர்கள், அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு சாப்பாட்டு தட்டை இறக்கி சொன்னார்கள். நான் உங்களுக்கு அதை இறக்குவேன், இறக்கிய பிறகு நீங்கள் யாராவது நிராகரித்தால் யாருக்கும் கொடுக்காத தண்டனை உங்களுக்கு தருவேன். நான் இறக்கிய பிறகும் நீங்கள் என்னை நிராகரித்தால் உலகத்தில் யாரையும் தண்டிக்காத ஒரு தண்டனையாக உங்களை நான் தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். மாயிதா 115 வசனம். அது ஏற்கனவே கேட்டார்கள், ஈமான் கொள்ளாதவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் இவருடைய பேச்சுக்களை கேட்டு நெருக்கடியாகும் பொழுது, உள்ளம் இறுகுகின்ற பொழுது நபி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய உள்ளம் இறுக்கமடைவதை நாங்கள் அறிவோம். ஹஜர் 97 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் யாரும் நோவிக்கப்படாத அளவு நோவினைகளை சந்தித்திருக்கிறேன். பொறுமையை ஏவுகிறான் அல்லாஹ். அதிகமாக இபாதத் செய்யுமாறு, மடையர்களை புறக்கணிக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதே போன்று தூதுத்துவத்துடைய நோக்கத்தை அல்லாஹ் அறிவிக்கிறான். அதுதான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் நல்லவர்களுக்கு நன்மாரையும் சொல்வதும். முஸ்லீம்களை பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பினான். நபியர்கள் பிறக்க முன்னரே அத்தாட்சிகள் வெளிப்பட தொடங்கிவிட்டன. முன்னைய வேதங்களிலே அல்லாஹ் நன்மாராயம் சொல்லியிருந்தாங்க, தன்மைகளை சொல்லியிருக்க நபியுடைய அடையாளங்களை, அங்கு அடையாளங்களை, தன்மைகளை, வர்ணனைகளை. வாழ்க்கையில் தொடராக பல அத்தாட்சிகள் வந்து கொண்டே இருந்தன, ஒன்றன் பின் ஒன்றாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மௌத்தாகிறார்கள், அதிகமான அடையாளங்கள் வந்துவிட்டன. அது கியாமத் நாள் வரைக்கும் அந்த அத்தாட்சிகள் அடையாளங்களும் எஞ்சியிருக்கும். அதில் மிகச் சிறந்த ஒரு உறுதியான ஒரு மகத்துவமான ஆதாரம் தான் குர்ஆன். அந்த குர்ஆன் முழு பூமியில் உள்ள அரபியர்கள் மக்களை அவர்கள் எவ்வளோ அதனுடைய நாவன்மை, தெளிவான சொற்கோர்ப்பின் மூலம், ஆழமான கருத்துக்கள் மூலம் எல்லோரையும் அது பலகீனப்படுத்தி விட்டது. அது போன்று யாரும் எதையும் உருவாக்க முடியாமல் போய்விட்டார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு அவர் நபி மீது இறைவன் புறமிருந்த ஆயாத்துகள் இறக்கப்படக்கூடாதா என்று சொல்கிறார்கள். ஆயாத்துகள் அல்லாஹ் புறமிருந்து இறக்கப்படக்கூடாது. நான் உங்களுக்கு தெளிவான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன். எனவே அவர்களுக்கு போதாதா, நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்ற இந்த வேதம் போதாதா, அவர்கள் மீது ஓதி காட்டப்படக்கூடிய இந்த குர்ஆன் அவர்களுக்கு போதாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். 50-51 வசனம் அன்கபூத். அதே போன்று உண்மையிலே ரிசாலத், தூதுத்துவம் உண்மை என்று யார் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார், தெளிவான அத்தாட்சிகளை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார், குர்ஆன், கண்ணியமான குர்ஆனை அவர் படிக்கட்டும், ஓதட்டும், அதை வாசிக்கட்டும், அதை புரியட்டும். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் அவருக்கு பல அத்தாட்சியை கொடுக்கப்பட்டு அதை முழு அது போன்று எந்த படைப்பினங்கள் மக்களும் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் எனக்கும் சில வகை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். நான் தான் மக்களில் நபிமார்களிலே அதிகமான அதாவது பின்பற்றப்படக்கூடிய நபராக, மக்கள் அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய நபராக நான் கியாமத் நாள் வர விரும்புகிறேன். அதாவது என்னை பின்பற்றக்கூடிய சமுதாயம் தான் எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். முதலாவது வேறு கட்டத்தில் ஷேக் இஸ்லாம் இப்னு ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக கட்டாயம் அறிய வேண்டிய விடயம் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நபி அனுப்பினான், தெளிவான உண்மைப்படுத்தக்கூடிய அத்தாட்சிகளை அவருக்கு உறுதிப்படுத்துமாக அனுப்பினான், ஆதாரங்களை நிலைநாட்டினான். அதேபோல் அதன் மூலம் தெளிவான அத்தாட்சி உலகத்திலே மேலோங்கியது. யாராவது இன்னுமொரு அத்தாட்சியை கேட்டால் அவருக்கு இரண்டாவது அத்தாட்சியை காட்டினாலும் மூன்றாவது அத்தாட்சியை கேட்பார். மூன்றாவதை காட்டினால் அவர் நாலாவது அத்தாட்சியை கேட்பார். விதண்டாவாதம் புரியக்கூடியவர் நாலாவது அத்தாட்சியையும் கேட்பார், மூன்றையும் நம்ப மாட்டார். இப்படி அவருடைய கேள்விகள், வேண்டுகோள்கள் பெருகிக் கொண்டே போகும். எனவே பொதுவாக விதண்டாவாதம் புரியக்கூடிய ஒன்றை எப்பொழுதுமே அது பொழுதுபோக்குக்காக இப்படியான குதர்க்கங்கள், விவாதங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு எல்லையே கிடையாது, அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். எனவே அல்லாஹ் ஒன்றை தெளிவாக சொன்னால் அதற்கங்கால் அல்ல இன்னும் ஒன்றை இறக்க மாட்டான். எனவே ரசூல்மார்கள் யார் யாருக்கால் அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்கள்
புதிய புதிய தான் நாடுகின்ற வசனங்கள் எல்லாம் கற்பனை செய்ய முடியாது, வேண்டிக் கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியுடைய உண்மைத்தன்மை ரிசாலத்தை உறுதிப்படுத்துவதற்கு எப்பொழுதுமே முஷ்ரிக்கீங்களுடைய இணை வைப்பானுடைய கற்பனைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம், யூகங்களை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. எனவே அவர்கள் கேட்டதனால் கொடுத்தவுடன் ஈமான் கொள்ள போவதும் இல்லை, நேர்வழி அடைய போவதும் இல்லை. முன்னே வரலாறுடைய அது வரலாறு எப்பொழுதுமே ஆதாரங்களை நிலைநாட்ட அவர்களுக்கு கட்டாயப்படுத்தும் பொழுது அது முன்னைய கால வரலாறு பார்க்கும்பொழுது அவர்கள் ஈமான் கொள்ள போவதும் இல்லை. நிச்சயமாக முன்னைய எப்பொழுதுமே எந்த உம்மத்தை அல்லாஹ் அழிக்க முடிவெடுத்தானோ அப்படியான உம்மத்துகள் தான் கேட்கின்ற பொழுது சில விடயங்கள் அல்லாஹ் இறக்குவான், ஈமான் கொள்ளாத பொழுது அழித்தான். எனவே பொதுவாக ஒரு அடியான் எப்பொழுதுமே இறைவனுடைய புறத்தில் வருகின்ற எதையுமே அற்பமாக தரக்குறைவாக மதிக்கக்கூடாது, கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது. எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை, ரிசாலத்துடைய தூதுத்துவத்துடைய அந்தஸ்தை அற்பமாக கருதக்கூடாது. அப்படி யார் அவமதிப்பாரோ அகௌரவப்படுத்துவாரோ அவர் அழிந்து நாசமாகுவார் என்று சொல்லி முதலாக ஹுத்பாவை நிச்சயமாக ரசூல் அவர்களை பார்த்து அல்லாஹ் உங்களை சத்தியத்தை கொடுத்து நன்மாராயம் சொல்லக்கூடியவராக மச்சமூட்டி எச்சரிக்கை சொல்லக்கூடியவர் அனுப்பியிருக்கிறோம். நரகவாதிகளை பற்றி உங்களிடம் எந்த கேள்வி கணக்கும் கேட்கப்பட மாட்டாது. நரக அமல்களை செய்த நரகம் போனவர்களை பற்றி உங்களிடம் கேட்கப்பட மாட்டாது. பக்கர் 2 பரக்கத்துக்கு அது ஆச்சரிய முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை அம்து ஸலவாத் தக்வா மிக சுருக்கமாக முஸ்லிம்களே இஸ்லாமிய மார்க்கம் உண்மையில் 2 அடிப்படைகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா, அந்த வார்த்தையை நாங்கள் எப்பொழுதுமே உறுதிப்படுத்துவது சொல்லாலும் செயலாலும். ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கும் காலமெல்லாம் அவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை மதிக்கக்கூடியவராக இருப்பார், அல்லாஹ்வுக்கு மன தூய்மையோடு அமல் செய்யக்கூடியவராக இருப்பார், மார்க்கத்தை தூய வடிவில் பின்பற்றுவார். எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுதலை வழிமுறைகளை விட்டு தூரமாகின்ற பொழுது மார்க்கத்திலே குறை வைப்பார். எந்த அளவுக்கு நபி அவர்களை பின்பற்றுகின்ற வீதம் குறையுமோ அந்த அளவுக்கு மார்க்கத்திலே குறை ஏற்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மையிலே சித்தீக் என்ற அந்தஸ்து அடைந்தார்கள், ஈமானிலே உண்மை நிலை அடைந்தார்கள். எப்பொழுதுமே நபியுடைய விடயங்களை உண்மைப்படுத்துவதில் முதன்மை நிலை அடைந்தார்கள், உச்சகட்டத்தை அடைந்தார்கள். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தி அடைந்த பாக்கியம். சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மக்களை நோக்கி சொன்னேன், மக்களே நான் உங்கள் பக்கம் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவராக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எல்லோரும் அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னீர்கள், நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று பொய்யர் என்று சொன்னீர்கள். அபூபக்கர் மாத்திரம் நீங்கள் உண்மையாளர், நீங்கள் சொல்வது உண்மை என்று நம்பினார் என்று புகாரி ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத்தை ஹத்தீப் அவர்கள் சொல்லிவிட்டு, எனவே ரிசால அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை யார் ஏற்றுக்கொள்வாரோ அதில் நிலையாக இருப்பாரோ அவர் மக்களில் சிறந்தவராக மாறுவார் என்று சொல்லி ஸலவாத்து சொல்லுமாறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.